ஏலகிரி மலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் கட்டாய கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 350 ரூபாய், 9 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 550 ரூபாய், 11 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 750 ரூபாய் என கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கட்டாய கட்டணம் வசூலிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஏலகிரி மலை அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு குறைஞ்சபட்சம் 465 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த பயின்று வருகிற மாணவர்கள் கட்டாய மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வசூலிக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் ஜான் பேட்ரிக், துணை ஆசிரியர் கணித ஆசிரியர் பிரவீன் பானு, இவங்க இருவரும் சேர்ந்து கட்டாய வசூல் ஈடுபட்டு மாணவர்களை பள்ளியை விட்டு ஒரு வாரம் வெளியே நீக்கிவிட்டு உள்ளே அனுப்பவில்லை. அனுப்பாத காரணத்தால் அடித்து துன்புறுத்துகிறார்கள். இவர்கள் வகுப்பு ரீதியாக துன்புறுத்துகிறார்கள் சொல்லிட்டு எங்களுக்கு பேரண்ட்ஸாக எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது. கொஸ்டின் வினாத்தாள் முதன்மை கல்வியாளர் சொன்னாருன்னு சொல்லிட்டு 30, 60, 90, 6 to 8 வரைக்கும் 30 ரூபாயும், 9 to 10 60 ரூபாயும், 11 to 12 90 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. ஸ்கூல் ஃபீஸ் 550, 750, 350 ஒவ்வொரு வகுப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டாயமாக வசூலிக்கப்பட்டு வருகின்றதால் பேரண்ட்ஸ் ஆகிய நான் முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட கலெக்டர் திருப்பத்தூர், முதன்மை கல்வி வல்லுநர் அவர்கள் எல்லாருக்கும் மனு கொடுத்தும் எந்த ஒரு பலனும் இல்லை.